Hello all, welcome back to my channel. வணக்கம். டுடே நமக்கு எந்த ஒரு கோல் நோக்கி நம்ம போகும்போதும் வரக்கூடன ஒரு சில மென்டல் பிளாக்ஸ், இது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இருக்கும்போது ஆகலாம், இல்லை எனி பேஷன் ப்ராஜெக்ட் பண்ணும்போதாக இருக்கலாம், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருப்பது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், எனி கோலுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு வரக்கூடன மென்டல் பிளாக்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதிலிருந்து எப்படி நம்மளே பாதுகாக்கிறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சில ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், ஸ்பெசிஃபிக் லைக்லி வரக்கூடிய காமன் இஷ்யூஸ் சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன மாதிரியான வழிகளில் ஐ ஹவ் ட்ரை டு கெட் ஓவர் தெம் அப்படின்னு ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு பெரிய கோல் மனசில் வைக்கும்போது சம்திங் தட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இஸ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். எக்ஸாம் அடுத்த பக்கம் வர வர நமக்கு தோணும், இது நம்மளால் முடியுமா, நம்ம ஃபெயில் ஆகிடுமா அப்படின்னு பயம் வரும். இப்போ ஏதோ ஒரு பெரிய வெஞ்சருக்காக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா, சரி இது சரியாக வரலன்னா என்ன ஆகும்னு ஒரு பயம் வரும். ஜெனரலாக இதுக்கு 2 ரூட் காஸ் இருக்கலாம். ஒன்று நம்மளோட ப்ரிப்ரேஷன் பர்ஃபெக்டாக இல்லைங்கிறதுனால நமக்கே ஒரு உள்ளிலிருந்து வி நோ தட் வி ஹவ் நாட் டன் இனஃப், அந்ததுனால ஒரு பயம் வரும். சரி, என்னோட ப்ரிப்ரேஷன் போதுமான அளவுக்கு இல்லை, நான் ஏதோ தோற்று போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரலாம். ஆர் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, கொஞ்சம் கூட ரேரர் சினேரியோ, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட சம்வேர் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஒன்று ஜார் ஆகி ஒரு இன்னொருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவரே சொல்கிற கதையெல்லாம் கேட்டு கூட நமக்கு ஒரு பயம் வந்து, ஐயோ நான்லாம் அப்படி பண்ணலே, நான் ஃபெயில் ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயம் வரலாம். ஸோ திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் வெரி வெரி நேச்சுரல். எந்த காரணத்தாலும் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வருதுன்னு பொறுத்து தான் இதை எப்படி அட்ரெஸ் பண்ணோன்னு இருக்கும். சப்போஸ் நம்மளோட ப்ரிப்ரேஷனில் தான் கேப் இருக்குன்னா, அவைலபிள் டைமில் இன்னும் எத்தனை நாள் அவைலபிள் இருக்கோ அந்த டைமில் வி நீட் டு அட்ரெஸ் தி ஸ்பெசிஃபிக் கேப்ஸ். நம்ம ரொம்ப ஆனஸ்ட்டாக பார்த்துட்டோம்னா வி நோ எங்கெங்கெல்லாம் நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து அடிக்குவேட்டாக இல்லைன்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாமுக்காக இருந்தால் எந்தெந்த டாபிக் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நமக்கே தெரியும், அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், அங்கே நம்மளோட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அண்ட் வி நீட் டு மேக் அவர் ஸ்ட்ரெங்க்ஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா ஒரு தடவை கூட ரிவைஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து அக்ரெசிவாக பண்ணணும். தட் வி கேன் டேக் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அஸ் ஜஸ்ட் அ சிக்னல் சேயிங் தட் நம்மளோட ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா. இன்னொன்று, ஒரு கம்பேரிசன்னாலேயோ யாரோ சொன்னது கேட்டுட்டோ இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயத்தினாலேயோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வரல. ஈவன் தோ வி ஹவ் ப்ரிப்பேர்டு வெல், அப்படி இருந்தால் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் ஃபியர் ஒரு மீனிங்லெஸ் ஃபியர் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்போ நம்ம வி நீட் டு திங்க் அபவுட் இட். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட குழந்தையோ, உங்களோட பிரதரோ, உங்களோட சிஸ்டரோ, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ வந்துக்கிட்டு எனக்கு இப்படி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஹவ் வில் யூ கம்ஃபர்ட் தெம்? அதே மாதிரி யூ நீட் டு டாக் கம்ஃபர்டிங்லி டு யுவர் செல்ஃப். இந்த பயம் இப்போ வருதில்லை, பரவாயில்ல, சரியாக வந்துடும். ஒரு வேளை வி மே ஃபெயில், that is always a possibility in whatever we do. காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ செஞ்சால் கூட அதில் ஒரு ஃபெயிலியருக்கான வாய்ப்பு இருக்குது, டீ டேஸ்ட் இல்லாமல் போயிடலாம். ஸோ எது செஞ்சாலும் ஃபெயிலியருங்கிறது வந்து ஒரு பாசிபிலிட்டி சகஜம்தான், அது எப்போவுமே அதோடு இருக்கிறது தான். அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோன்னா we are never going to achieve anything. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப அஃப்ரேடாக ஒரு விஷயம் நான் பண்ண வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணாமல் விடும்போது the only loss that happens is நமக்கு தான் அந்த லாஸ் நடக்கும். இந்த ரிக்ரெட்டு இதெல்லாம் வருது எப்போவுமே பண்ணி பார்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுவாங்க. நானும் இப்போ நிறைய பேருக்கு பேசினதுலேயே யாருமே வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன், கஷ்டமாக போயிடுச்சு, நான் ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, ட்ரை பண்ண வேண்டியில்லை, நான் ட்ரை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. எல்லாருமே நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் இன் டேக்கிங் அ ரிஸ்க். நமக்கு மைண்டில் வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் எனக்கு இது வேணும், என்னோடய ஐடியல் லைஃப்பில் எனக்கு இது வேணும் அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பாக ஒரு முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணும், ஒரு சின்சியர் முயற்சி எடுத்து தான் ஆகணும். நம்ம ஒரு 100% கொடுத்து அந்த முயற்சி எடுக்கணும். எந்த நிமிஷம் நமக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வர ஆரம்பிக்குதோ, இட் இஸ் ஜஸ்ட் சிக்னலிங் தட் வி ரியலி கேர், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ அப்படின்னு தான் தட் இஸ் சிக்னிஃபைங் இல்லை. அப்போது அதுக்கு நம்ம இன்னும் டெடிக்கேட்டடாக இன்னும் எனர்ஜி கொடுத்து வி நீட் டு ஒர்க் ஆன் இட். அப்போது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை வந்து நம்ம இந்த ப்ரிப்ரேஷனோட கம்மினால எப்படி வருதுன்னா வி நீட் டு அட்ரெஸ் இட் இன் தேட் வே. இல்லை நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தும் கூட நமக்கு ஒரு ஃபியராக வருதுன்னா இட் இஸ் அன் இரேஷ்னல் ஃபியர். ஸோ வி நீட் டு கம்ஃபர்ட் அவர் செல்ஸ். இல்லை பரவாயில்லை, திஸ் இஸ் வர்த் இட், இது நம்ம பண்ணாமல் இருந்தால் வரக்கூடனா தேட் லாஸ் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட்
தென் எனி லாஸ் we may face during the course of this journey அப்படின்னு நம்ம தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக சம் பீப்புள் வில் ஹேவ் த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ். ஒரு டீப் ரூட்டடாக நம்ம எல்லாம் வெற்றி ஆயிடுச்சுன்னா நம்ம வில் வி கெட் சேஞ்ச், நம்ம சேஞ்ச் ஆகிடுமா, மற்றவங்க எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்மள இதுக்கெல்லாம் do I deserve this அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு தோணும். திங் இஸ், நம்ம யாரும் இந்த உலகில் வந்தது சின்னதாக வாழறதுக்காக இல்லை. ஏன்னா நமக்கு எவ்வளோ நல்லா வாழ முடியுமோ அவ்வளோ நல்லா வாழறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம யாரும், நானோ நீங்களோ இன்னும் நம்ம சுற்றும் நம்ம கூட இருக்கக்கூடிய யாருமே இங்கே உலகில் வந்தது ஷ்ரிங்க் ஆகி சின்னதாகி ஒரு டைனி லைஃப் லீவ் பண்ணி எப்படியாவது பிளெண்டின் ஆகி எல்லாரும் கூட போகிறதுக்காக இல்லை. நம்ம அதுக்காக வந்ததே இல்லை. இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதிலே யூத், அந்த யங் ஏஜஸ் ஒரு வெனெவர் இட் இஸ் தட் யூ ஆர் ஹேவிங் அ ட்ரீம், ஒரு டிசையர், ஒரு பிளான் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலங்கிறது வந்து புனிதமான காலம். அதெல்லாம் இன்னும் திரும்பி வரவே மாட்டேங்குது. ஸோ அந்த டைமில் வி நீட் டு லிவ் ஆஸ் லார்ஜ் அஸ் வி கேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹை சக்ஸஸ் நம்ம போய் சேரணும். when we live large, we give permission to others to live large. நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும்போது தான் உங்களை பார்த்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ட்ரீமு மேலே அவங்க ஆசை வரும், அது மேலே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க பேஷன் அதில் வந்துடும். அவங்களும் இட் இஸ் கிவ்ஸ் when you shine bright, you give permission to everybody to shine bright. நம்மளே ஷ்ரிங்க் பண்ணதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாரும் nobody has achieved anything by living a smaller life than they have wanted to live. இப்போ நமக்கு ஒரு ஃபியர் ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒரு நம்மளை மாறிடுமோ அப்படின்ற பயம் வருதுன்னா நம்ம எதுக்கு மாறணும்? சம்டைம்ஸ் வந்த ஆள்கள் வந்து பணம் வந்த ஆள்கள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லை யாரையும் மாற்றுறதில்லை. இட் மே ரிவீல் பார்ட்ஸ் ஆஃப் யூ தட் யூ ஹேட் ப்ரீவியஸ்லி ஷீல்டட். நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டிங்கிறது ஒன்று தான். அது என்ன இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகும். நோபடி கேன் லிவ் வாட் இஸ் மாஸ்க்ட் லைஃப் ஃபார் எவர். எப்படியாவது அது வெளியே வந்து தான் ஆகும். சம்திங்ஸ் மே ட்ரிகர் அ ஸ்பீடி ரிவீலிங் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி, அவ்வளோதான். பட் சக்ஸஸ்னாலே ஒருத்தர் கட்டு போக மாட்டேங்குது. இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, ஆஃப் ஆனெஸ்டி, ஆஃப் கைண்ட்னஸ், ஆஃப் கிரேஸ், எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் தட் வில் ஒன்லி ஹெல்ப் யூ இம்ப்ரூவ் அண்ட் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர். யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஷுட் ரைஸ் டு மீட் யுவர் பொசிஷன்ஸ் இன் லைஃப். அப்படி தான் நம்ம ஒரு ஸ்டெப்பு தாண்டி வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் அதுக்கேற்ற மாதிரி பெருசாகணும். 3 வயசில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி 30 வயசில் பிஹேவ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. as we grow older, as we earn, as we achieve, we need to also improve our own standards. நம்ம நேற்று இப்படி இருந்தது, ஆனால் இப்போ அது பத்தாது, இன்னும் நல்லா ஆகணும் அப்படின்னு we need to improve. ஈவன் த ஜேர்னி இன் பர்சூட் ஆஃப் சக்ஸஸ், நம்ம அதுக்காக கஷ்டப்படும் போது அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளின், இதெல்லாம் தான் நம்மளே வந்து இன்னும் பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் மேக்கிங் அஸ் பெட்டர். அதுதான் வந்து முக்கியமான ஒரு டேக்அவே. சக்ஸஸ் இஸ் நாட் சம்திங் டு பி அஃப்ரேட் ஆஃப். சக்ஸஸ்ங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் தட் இஸ் அவர் பர்த் ரைட். சக்ஸஸ்க்காக முயற்சிக்கிறது, எந்த ஒரு கோலால் அதை வச்சு அதுக்காக முயற்சிக்கிறது, அதுக்காக ஃபுல் டெடிக்கேஷன் கொடுத்து 100% உண்மையாக நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளோட ஹைட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. இதுதான் நம்மளோட இப்போ லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள். வாட் எவர் அவர் கோல் இஸ், அதுக்கான முயற்சி. அதுக்கு முயற்சி எடுக்கும்போது வி ஆர் சேயிங் நோ டு சம்திங் அண்ட் தென் ஏதோ ஒரு பர்சனல் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். இதெல்லாம் இப்படி தான் நம்ம க்ரோ ஆகிறோம், நம்ம வந்து ஒரு பெட்டர் பர்சன் ஆகிறோம். அதுதான். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் அஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஆனால் அதோட முடியல, அங்கேருந்து இன்னொரு ஸ்டெப்பு தான் நோக்கி நம்ம போவோம். அப்படி போயிட்டே இருக்கிறது. தட் இஸ் ஹவு வி பிகம் பெட்டர் பீப்புள் அண்ட் தட் இஸ் ஹவு வி டூ ஜஸ்டிஸ் டு திஸ் லைஃப் தட் வி ஹவ் பின் கிவன். நமக்கு கிடைச்ச இந்த பெரிய லைஃபுக்கு, இந்த பெரிய வாய்ப்புக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது வந்து when we give our 100%. இல்லாமல் அங்கே இங்கே சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் we are not doing justice to ourselves at all. இந்த வாழ்க்கைக்கே நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கறது எப்போவுமே when we do the best we can where we are. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னா அது ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான அனைத்து முயற்சி எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. தட் இஸ் யுவர் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு வேறு யாரையும் அவங்களே இவங்களே எதிர்பார்த்து அவங்களோட சப்போர்ட்டு அது இது பேக்ரவுண்டுன்னு நோக்கி போயிட்டெல்லாம் முடியாது. திஸ் இஸ் சம்திங் தட் வி ஓ டு அவர் செல்ஸ். நமக்கு ஒரு ஆசை கடவுள் கொடுக்குறாருன்னா அதுக்கு அர்த்தம் அதை பூர்த்தி செஞ்சு காமிக்க வேண்டிய பொறுப்பும் சேர்த்து தான் கொடுக்குறாரு.
அப்போது எந்த ஆசையாக இருந்தாலும் அதை நோக்கி போகும்போது முழு முயற்சியாக போகணும். அது எப்படியாவது அதை செஞ்சே தீருங்கிற ஒரு வெறியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எல்லாராலையும் கனவு காண முடியும். ஆனால் அந்த கனவு கொண்டு போய் சேர்த்து நான் அன்னைக்கு இது நான் வேணும்னு யோசித்தேன், இன்றைக்கி நான் அதை செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது தான் when we do it, அப்போ தான் வந்து we have really used our time on life, time on earth இல்லை, அதை ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்போ தான் when we are really working towards something and when we are succeeding. And once we succeed, அங்கேயோட லைஃப் நம்மளோட ஸ்டோரி முடியலை. அங்கேருந்து we'll go to newer and better goals. We will have something else we look forward to, something else we work on. அப்படி தான் that then we try to become better people. அப்படி we need to keep growing. And as we keep growing, நம்மளும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க also they will start looking at us and they will start thinking, okay, நம்மளுக்கும் லைஃப்பில் ஏதாவது வந்து சாதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும். And that is a huge gift we give to them. நம்ம பணம் வாங்கி ஏதோ ஒன்று கொடுக்குறதை விட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர், if you can light it, that is the best gift we can give to them இல்லை. And that will only come when you shine at your brightest. நம்மளே வந்து டிம் பண்ணிக்கிட்டு அவங்களை பார்த்து பயந்து ஐயோன்னு போகிறோன்னு அவசியமே இல்லை. அண்ட் வாட் எவர் ஹேப்பன் இந்த பாஸ்ட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்களோ இல்லையோங்கிறது ஹஸ் நத்திங் டு டூ வித் யுவர் ஃப்யூச்சர் சக்ஸஸ். நீங்கள் நிறைய ஃபெயிலியர் தாண்டி வந்திருக்கீங்கன்னா இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் யூ ஆர் வெரி ரெசிலியன்ட். நீங்கள் நிறைய ஃபெயிலியர்லேருந்து திருப்பியும் முயற்சிக்கிறதுக்கான ரெசிலியன்ஸ், ஸ்டேயிங் பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. தட் இஸ் அ கிரேட் எக்ஸப்ஷனலி குட் குவாலிட்டி. அதுதான் சக்ஸஸோட ஒன் ஆஃப் தி அடிப்படை தகுதிகள். ஸோ யூ ஹேவ் லேர்ன்ட் ரெசிலியன்ஸ்னு தான் அர்த்தம். And you have learned good lessons. From each failure we can learn something. Failure is always a feedback that something could have been done better. ஆமாம், நம்ம எல்லோரும் செய்யும்போது எவ்ரிதிங் cannot go right இல்லை, எவ்ரிதிங் கேன் பி டன் இன் அ பெட்டர் வே. அதே மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் குட் பி டன் பெட்டர்னு ஒரு ஃபீட்பேக் தான். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் என் அ ஃபீட்பேக் வி ஆர் ஆல்வேஸ் வெல் ஆன் அவர் வே டு சக்ஸஸ். ஸோ இதிலும் என்ன சொல்கிறது, பயக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சக்ஸஸ் இஸ் நாட் சம்திங் டு பி அஃப்ரேட் ஆஃப். சக்ஸஸ் இஸ் யுவர் பர்த் ரைட் அண்ட் இட் இஸ் யுவர் டியூட்டி. இன்னொன்று, மற்றவங்க நிறைய பேரோட ஆசைகள் வந்து அந்த பட்டிங் ஸ்டேஜ்லேருந்து வெளியே வராததுக்கு காரணமே மற்றவங்கன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மளை பற்றி அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவங்க அது நினைக்கிறாங்க, இது நினைக்கிறாங்க. ஆனஸ்ட் ட்ரூத் இஸ், எல்லாரோட லைஃப்லும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஆசை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஆசை, நான் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகி இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆர் எனக்கு என்னோடய ஹெல்த் வந்து இந்த ஒரு ஃபிட்னஸுக்கு லெவலுக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போகணும், ஸ்போர்ட்ஸில் நான் பெரிய சாதனை கொண்டு வரணும், இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய ஸ்டார் ஆகணும், ஏதோ ஒன்று, வாட் எவர் ஒரு பெரிய ஆசை ஒரு மனிதர் போய் கனவு கண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. எல்லாருமே ஜீரோவிலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். இவரும் வந்து ஜீரோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நீங்களும் நானும் எல்லாரும். அந்த நேரம் நம்மளை சப்போர்ட் பண்ணி நம்ம கூட இருந்து இந்த ஆசைக்காக நீ முயற்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்காது. நீங்கள் ரொம்ப 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 லக்கினா உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருக்கலாம், ஆர் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கலாம். பட் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி சிச்சுவேஷன். அவங்க கூட 100% நம்புவாங்களா இல்லையான்னு தெரியல, ஆர் நீங்கள் சொல்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. பட் இஃப் யூ ஆர் வெரி லக்கி, 1 or 2 people may be there. பட் 90% ஆள்கள் நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை அவங்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அவங்க லைஃப் இது கிடையாது, இது உங்கள் லைஃப், இது உங்களோட ட்ரீம். அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பாசிபிள் ட்ரீமாக இருக்கலாம். அது தேர் சிச்சுவேஷன், தேர் எபிலிட்டி, தேர் அண்டர்ஸ்டாண்டிங், தேர் திங். இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ யார் இருந்தாலும் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் மூவி ஸ்டார் ஆகணும்னு நினச்சி ஒருத்தர் போகிறாங்கன்னா, எத்தனை பேர் உண்மையிலே இவர் ஸ்டார் ஆவாங்கன்னு நினைப்பாங்க? யாரும் நினைக்க மாட்டாங்க. ஜெனரலாக சொல்கிறேன், அவரோட அப்பா அம்மா ஃபேமிலி நினைப்பாங்களா? மற்ற யாருமே நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது யாராக இருந்தாலும் அவரோட ட்ரீம் நோக்கி போயிட்டே இருக்கல, கொஞ்சம் போய் 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 ஒரு மொமெண்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ரெகுலராகவே வந்து இந்த பையன் நல்ல மார்க் எடுக்கிறான், ஓர் அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறான், அவர் வந்து கிரிக்கெட்டில் நல்லா விளையாடி இந்தியா டீமில் செலக்ட் ஆகிட்டான், ஓர் அவர் மூவியில் போய் நடித்து அந்த மூவி பெரிய ஹிட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு சக்ஸஸ் வந்துடுச்சு. பிறகு தான் மற்றவங்க எல்லோரும் வந்து எனக்கு அன்றைக்கே தெரியும் இவர் வந்து நல்லா தான் வந்துடும்னு எனக்கு அப்போவே தெரியும்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க.
அந்த நாள் வரைக்கும் யாருக்கும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது அவரோட பொறுப்பு இல்லை. உங்களே நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணணுங்கிற பொறுப்பெல்லாம் யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதே தப்பு. அவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம், தப்பாக பேசலாம், நம்மளை பற்றி நம்ம மூஞ்சியில் பார்த்து இதெல்லாம் உன்னால் முடியாதுப்பா, விட்டுட்டே போயிருங்க, நீ இந்நேரம் நீ போய் உட்காந்து வேறு ஏதோ படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு இந்நேரம் ஏதோ வேலையாவது வந்திருக்கும் இப்படின்னு மூஞ்சியிலே பார்த்து சொல்லிடலாம். அதனால என்ன ஆகும், அவங்களோட லிமிட்டட் பர்ஸ்பெக்டிவில் அவங்களோட எபிலிட்டி வச்சு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட லைஃப் இதெல்லாம் வேற இல்லை. அவருக்கு அந்த மாதிரி ட்ரீம் இருந்திருக்காது. அப்போ அதனால தான் அவர் சொல்கிறோம், நீங்கள் எப்படியாவது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அச்சீவ் பண்ண ஒருத்தர் ஒரு முயற்சிக்கிறவங்களே கெடுத்து விட மாட்டாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஒரு பையன் கிரிக்கெட் ஆரம்பிக்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காருன்னா அந்த பையன்கிட்ட போய் நீ எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது போ அப்படின்னு சொல்ல மாட்டார். கிரிக்கெட்டே தெரியாது வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் கிரிக்கெட் எல்லாம் விளையாடி லைஃப் வீணாக பண்ணாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மியூசிஷியன் போய் கொஞ்சம் மியூசிக் கிளாஸில் ஃபஸ்ட்டாக போய் உட்காந்துருக்கிற பையன்கிட்ட நீ எல்லாம் மியூசிக் எல்லாம் இப்போ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத ஓடிப்போன்னு சொல்ல மாட்டாங்க. மியூசிக்கே தெரியாத ஒருத்தர் தான் போய் நீ எல்லாம் மியூசிக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லுவான். நல்லா படித்து நல்லா எக்ஸாம் பாஸ் பண்ண ஒருத்தர் போய் எக்ஸாமுக்கு உட்காந்து படிக்கிற குழந்தைக்கிட்ட இதுக்கெல்லாம் படிக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாது, இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது சொல்கிறது இந்த எக்ஸாமை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்லாமல் தெரியாதவங்க தான் இதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு காலம் வெற்றி ஆகாதவர் தான் சொல்லுவார். ஏனென்றால் நம்மளோட வழி தான் சரின்னு நமக்கு தோணும், அவரோட வழி தான் சரின்னு அவருக்கு தோணும். அப்போ நம்மளோட சக்ஸஸ் மேலே அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் என் கூட நிற்கிற காலத்தை நான் படித்து நல்லா வந்துடலாம் நல்லா யோசிக்க ஆரம்பித்தா எங்கேயும் போய் சேர முடியாது. அந்த ஃபயர் நமக்குள்ளே இருந்து தான் வரணும். ஸ்டார்டிங்கில் எல்லாம் எல்லாரோட சப்போர்ட் எதிர்பார்க்காதீங்க, அது சரியில்லை. நம்ம எதிர்பார்க்குறதே சரியில்லை. யாரோ சப்போர்ட் பண்ணால் பெரிய புண்ணியம், நம்ம அவரை கை கொடுத்து கும்பிடலாம் ஒழியே இவங்களெல்லாம் தே டோன்ட் ஓவர்ஸ் எனிதிங். இந்த என்டைட்டில்மெண்ட் எல்லாம் நமக்கு இல்லை. அவங்க ஏதோ கொடுத்தாங்கன்னா நல்லது வாங்கலான்னு தவிர we don't have any right to expect people to support us. நம்மளோட கோல் இஸ் அவர் யூனிக் கோல். ஆனால் நம்ம சக்ஸஸ் ஆன பிறகு எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அன்றைக்கே தெரியும், நான் தானே அவருக்கு இது நல்லா பண்ணுன்னு சொல்லி அன்றைக்கே என்கரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லுவார். அது உலகம் அப்படி தான். அதிலெல்லாம் நம்ம போய் we don't have to think about it. It is not our job to think about it. நமக்கு ஒரே வேலை தான் இருக்குது. என்ன இது இலக்கு நோக்கி நம்ம போகிறோமோ அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணணும் அது பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். உங்களோட இலக்கு என்னமா இருக்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், திஸ் டே இந்த தேதி இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ணலாம் அதே நீங்கள் பண்ணிட்டாங்கனாலே போதும், வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக டே ஆஃப்டர் டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ரீச் தட் சக்ஸஸ். நோபடி கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ. ரிகார்ட்லெஸ் ஆஃப் உங்களுக்கு மைண்டில் தைரியம் இருந்தாலும் இல்லைனாலும், உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும், வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ கீப் டூயிங் டுடேஸ் ஜாப் வெல், இன்னே நாள் நீங்கள் நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் அந்த இலக்கில் போய் சேர்ந்தே ஆகும். நத்திங் கேன் ஸ்டாப் யூ. அப்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் முக்கியம் கிடையாது, மற்றவங்க உங்கள் மேலே கொடுக்குற சப்போர்ட்டும் முக்கியம் கிடையாது, உங்களோட ஃபியர் ஒரு லேக் ஆஃப் ஃபியர் ஒரு கரேஜ் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமாக இருக்கிறது ஒன்று தான், இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, அதிலிருந்து தெரியும் நீங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸ் வருமா வராதான்னு. இப்போ இன்றைக்கி இருக்கிற வேலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய வேலை நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்கன்னா அப்படி டெய்லி பண்ணுறதா இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது கேரண்டீட். நோபடி கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் யூ, ஒன்லி ஆன் யுவர் எஃபர்ட். மற்றதெல்லாம் பெரிஃபரல் திங்ஸ். அதிலிருந்தெல்லாம் சக்ஸஸ் வராது, அதிலிருந்தெல்லாம் சக்ஸஸ் எடுத்துகிட்டு போகவும் முடியாது. ஸோ இஃப் யூ கீப் டூயிங் வாட் நீட்ஸ் டு பி டன் எவ்ரி சிங்கிள் டே கன்சிஸ்டன்ட்லி, இன்றைக்கி பண்ண வேண்டியது நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் கேரண்டீட். So daily just do your job regardless of what is there inside your mind, regardless of what is there inside somebody else's mind, regardless of anything else. Just keep doing what needs to be done today. Adupod. Hope this was of some use to you. Thank you so much for watching and bye bye.